துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் குடும்பத்தை பிரிக்க முயன்ற உறவுகள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். ஆனா அந்த உறவுகள் யார் என்று தெரியாமல் உங்களுடைய குடும்பத்திற்குள் அனைவரையும் நீங்கள் விடுவீங்க. அதனாலேயே உங்களுடைய குடும்பம் இரண்டாக உங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத வதந்திகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தேடி கொடுத்திருக்கும். கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற கூட்டு குடும்பமாகவோ அல்லது தன் மனைவி பிள்ளைகளோடு ஒரு சிறிய கூட்டில் மகிழ்ச்சியாகவோ வாழ நினைக்கும் உங்களின் 4ஆம் மற்றும் 2ஆம் இடங்களை அசுப கிரகங்கள் தாக்கும் பொழுது வெளியிலிருந்து வரக்கூடிய சொந்தங்களை உங்களுடைய குடும்பத்தை பிரிக்க முயற்சி செய்வார்கள். நீங்கள் கூட்டு குடும்பமாக வாழ்வது பிடிக்காமலும் கணவன் மனைவியுடன் ஒற்றுமையாக இருப்பதும் பிடிக்காமலும் உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள வருவாங்க. ஒன்று நீங்கள் இல்லாத காலகட்டத்திலோ உங்களுடைய வாழ்க்கை துணை இல்லாத நேரத்திலோ உங்களிடமோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையிடமோ தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத வதந்திகளையும் செய்யாத ஒரு குற்றச்சாட்டுகளையும் உங்கள் மீது திணித்துவிட்டு அவர்கள் தேவையில்லாத ஒரு சந்தேகத்தை உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி ஒரு சந்தேகத்தை உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏற்படுத்தி விட்டு சென்று விடுவார்கள். அந்த ஒரு நபர்கள் அந்த ஒரு சொந்த பந்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள நீங்கள் தேவையில்லாமல் ஒருவரின் மீது ஒருவர் சந்தேகத்தை வைத்து கொண்டும் தேவையில்லாத மனஸ்தாபங்களை மனதிற்குள்ள வைத்து கொண்டுமே நீங்கள் வாழ்வீங்க. ஆனால் குடும்பம் பிரிப்பதற்காக மட்டுமே அந்த நபர்கள் இந்த ஒரு செயலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்தார்கள் என்பதை நீங்கள் முழுமைக்கு முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணன் தம்பிக்குள் ஒற்றுமை இருந்தால் அதை எப்படி குலைப்பது என்று திட்டம் தீட்டும் பந்தங்கள் கணவன் மனைவிக்குள் இருக்கும் அந்யோன்யத்தை கண்டு பொறாமைப்பட்டு அவர்களுக்குள் வத்தி வைத்து பிரிவினைய உண்டாக்கிய நபர்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்கிறான், இவள் தன்னுடைய குடும்பத்தை மதிக்கவில்லை என்று இல்லாததையும் பொல்லாததையும் ஜோடித்து உங்கள் குடும்பத்தின் அஸ்திவாரத்தையே அசைத்து பார்த்த நபர்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. நீங்கள் ஆசையாக கட்டிய குடும்ப கோட்டை இந்த நச்சு உறவுகளின் சூழ்ச்சியால் செங்கலாக உடைந்து தனித்தனியாக பிரிந்த போது நீங்கள் செய்வ தெரியாது திகைத்து நின்றீர்கள். குடும்பத்தை பிரித்து உங்களை தனிமையில் தவிக்கவிட்டு அதில் இன்பம் கண்ட உங்களுடைய சொந்த பந்தங்களும் உங்களுடைய நண்பர்களும் முகமூடிகள் சொந்த பந்தங்களின் முகமூடிகள் கலந்த ஒரு தருணமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்திற்குமே காரணம் உங்களுடைய சொந்த பந்தங்களாக மட்டுமே தாங்க இருக்கும். அடுத்ததா நீங்கள் மனம் நிம்மதியை பறித்த சம்பவங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. ராசிக்கு 8ஆம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம், 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். இந்த மறைவிட கிரகங்களின் தசா புத்திகள் நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்பாராத சில சம்பவங்கள் நடந்து உங்களின் ஒட்டுமொத்த மன நிம்மதியையுமே அது பறித்து போட்டு தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். திடீரென வந்த விபத்துக்கள், எதிர்பாராத மருத்துவ செலவுகள், அரசு வழக்குகளின் நெருக்கடிகள் அல்லது நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு அவமானகரமான நிகழ்வு என ஏதோ ஒன்று உங்களுடைய வாழ்க்கையின் நிம்மதியான நதியோட்டத்தை தடுத்து நிறுத்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுத்தது. எல்லாம் நன்றாகத்தானே போய்கொண்டிருந்தது. திடீரென்று ஏன் இந்த சோதனை? நான் என்ன பாவம் செய்தேன் என்று நீங்கள் தலையில் கை வைத்து உட்காரும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களின் நிம்மதி ஒரே நாளில் குறையாடப்பட்டது. படுத்தால் தூக்கம் வராமல் நெஞ்சை படப்படப்புடன் நாளை என்ன நடக்குமோ என்ற பயத்துடனே உங்களை வாழ வைத்த அந்த சம்பவங்கள் உங்களின் தைரியத்தை உலுக்கி உங்களை மனரீதியாக பலவீனமாக்கிய கிரகங்களின் கடுமையான சோதனை காலமாக அந்த ஒரு காலகட்டம் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. ஆனால் நீங்கள் ஒருபோதும் நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. நம்முடைய சொந்த பந்தங்களை நம்முடைய குடும்பத்தை பிரிப்பார்களாம், இந்த ஒரு நிகழ்வுகளை அவர்களை ஏற்படுத்தி கொடுப்பார்களாம் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்காத சில விஷயங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தாங்க இருக்கும். இது நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மிகப்பெரிய அளவுக்கு நல்லதை மட்டுமே நிச்சயமா தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள உண்மையா பொருந்துதா, சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதையும் கமாண்ட் வீலாக தெரிவியுங்கள்.
இனி வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள சமநிலையானது இப்பொழுது திரும்ப ஆரம்பிக்கும். நீண்ட காலமாக குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகளும் மனக்கசப்புகளும் மற்றும் புரிதல் இல்லாத சூழ்நிலைகள் மெதுவாக சரியாக தொடங்கும் கூடிய காலங்கள் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த அளவுக்கு எல்லா விதமான மாற்றங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு சமநிலையே வாழ்க்கையின் அடிப்படை என்பதால் இதுவரை சிதறிப்போன குடும்ப உறவுகள் மீண்டும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வீட்டில் பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் உரையாட தொடங்குவார்கள். அனைவருமே ஒன்றாக இணக்கமாக கூடிய சூழ்நிலைகளும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். பிரிந்த மனங்கள் இணையும். குடும்பத்தில் உங்களது கருத்திற்கு மீண்டும் ஒரு மதிப்பானது கிடைக்கும். கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்கள் மறக்கப்பட்டு புதிய புரிதல் உருவாகும். வீட்டில் நிம்மதி மற்றும் அமைதி எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து நல்லது மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். சமூகத்தில் உங்களின் மதிப்பு உயர ஆரம்பிக்கும். கீர்த்திஸ்தானம் மற்றும் 9ஆம் இடம் பலம் பெறுவதால் சமுதாயத்தில் உங்களின் அந்தஸ்தும் கௌரவமும் உச்சத்தை தொடப்போகிறது. இதுவரை உங்களை ஒரு ஏமாளியாகவோ அல்லது சாதாரண மனிதராகவோ பார்த்த சமுதாயம் இனிமே உங்களை ஒரு முக்கியமான விஐபியாக பார்க்கும். நீங்கள் சொல்லும் வார்த்தைகளுக்கு பொதுவிலும் உங்களுடைய வட்டாரத்திலும் தனி மரியாதையானது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களை அனைவருமே இனிமே கேவலமாக பார்க்கக்கூடிய எண்ணங்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விடுவார்கள். உங்களின் நேர்மையான நிர்வாக திறமையை பாராட்டி புதிய பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. தொண்டு நிறுவனங்கள், ஆன்மீக அமைப்புகள் அல்லது அரசியல் அமைப்புகளில் உங்களுக்கு உயரிய அங்கீகாரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல கிடைத்துவிடும். ஊரை போற்றும் அளவிற்கு உங்களின் புகழானது பரவிவிடும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு இனி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவேற்பு காத்து கொண்டு இருக்கிறது. உங்களின் குடும்ப கௌரவம் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சேமிப்பு இனிமே வரக்கூடிய நாட்கள்ல வளர்ச்சியை தொட்டுவிடும். பணம் வருவது ஒரு கலை என்றால் அதை சேமிப்பது அதை விட பெரிய கலை. இந்த துலாம் ராசிக்கு இரண்டாம் இடமாக்கிய தன சேமிப்பு ஸ்தானம் குருவின் பார்வையால் புனிதம் அடைவதால் இனிமே உங்களின் சேமிப்பு கணக்கு மலமளவென உயரப் போகிறது. ஆடம்பர செலவுகள், வீண் விரயங்கள் யாவும் கட்டுப்படும். பணத்தை எங்கு முதலீடு செய்ய வேண்டும் என்ற சரியான நாணம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். வங்கி சேமிப்பு, பிக்சட் டெபாசிட் அல்லது தங்க நகைகளாக உங்களின் சேமிப்பு பல மடங்கு பெருகி எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எதிர்காலத்தை பற்றிய பயமானது நீங்கி நம்மிடம் போதிய பொருளாதார பின்னணி இருக்கிறது என்ற தைரியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல பிறந்துவிடும். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் உங்களின் முதுமை காலத்திற்காகவும் நீங்கள் செய்யும் முதலீடுகள் பன்மடங்கு பெருகி உங்களுக்கு பெரும் ஒரு நிதி பாதுகாப்பை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்குள்ள வழங்குகிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். போட்டு தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். திடீரென வந்த விபத்துக்கள், எதிர்பாராத மருத்துவ செலவுகள், அரசு வழக்குகளின் நெருக்கடிகள் அல்லது நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு அவமானகரமான நிகழ்வு என ஏதோ ஒன்று உங்களுடைய வாழ்க்கையின் நிம்மதியான நதியோட்டத்தை தடுத்து நிறுத்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுத்தது. எல்லாம் நன்றாகத்தானே போய்கொண்டிருந்தது. திடீரென்று ஏன் இந்த சோதனை? நான் என்ன பாவம் செய்தேன் என்று நீங்கள் தலையில் கை வைத்து உட்காரும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களின் நிம்மதி ஒரே நாளில் குறையாடப்பட்டது. படுத்தால் தூக்கம் வராமல், நெஞ்சை படபடப்புடன் நாளை என்ன நடக்குமோ என்ற பயத்துடனே உங்களை வாழ வைத்த அந்த சம்பவங்கள் உங்களின் தைரியத்தை உலுக்கி உங்களை மனரீதியாக பலவீனமாக்கிய கிரகங்களின் கடுமையான சோதனை காலமாக அந்த ஒரு காலகட்டம் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. ஆனால் நீங்கள் ஒருபோதும் நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. நம்முடைய சொந்த பந்தங்களே நம்முடைய குடும்பத்தை பிரிப்பார்களாம், இந்த ஒரு நிகழ்வுகளை அவர்களை ஏற்படுத்தி கொடுப்பார்களாம் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்காத சில விஷயங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தாங்க இருக்கும்.
இது நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மிகப்பெரிய அளவுக்கு நல்லதை மட்டுமே நிச்சயமா தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள உண்மையா பொருந்ததா, சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதையும் கமாண்ட் வீலாக தெரிவியுங்கள். இனி வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள சமநிலையானது இப்பொழுது திரும்ப ஆரம்பிக்கும். நீண்ட காலமாக குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகளும் மனக்கசப்புகளும் மற்றும் புரிதல் இல்லாத சூழ்நிலைகள் மெதுவாக சரியாக தொடங்கும் கூடிய காலங்கள் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த அளவுக்கு எல்லா விதமான மாற்றங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு சமநிலையே வாழ்க்கையின் அடிப்படை என்பதால் இதுவரை சிதறிப்போன குடும்ப உறவுகள் மீண்டும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வீட்டில் பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் உரையாட தொடங்குவார்கள். அனைவருமே ஒன்றாக இணக்கமாக கூடிய சூழ்நிலைகளும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். பிரிந்த மனங்கள் இணையும். குடும்பத்தில் உங்களது கருத்திற்கு மீண்டும் ஒரு மதிப்பானது கிடைக்கும். கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்கள் மறக்கப்பட்டு புதிய புரிதல் உருவாகும். வீட்டில் நிம்மதி மற்றும் அமைதி எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து நல்லது மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். சமூகத்தில் உங்களின் மதிப்பு உயர ஆரம்பிக்கும். கீர்த்திஸ்தானம் மற்றும் 9ஆம் இடம் பலம் பெறுவதால் சமுதாயத்தில் உங்களின் அந்தஸ்தும் கௌரவமும் உச்சத்தை தொடப்போகிறது. இதுவரை உங்களை ஒரு ஏமாளியாகவோ அல்லது சாதாரண மனிதராகவோ பார்த்த சமுதாயம் இனிமே உங்களை ஒரு முக்கியமான விஐபியாக பார்க்கும். நீங்கள் சொல்லும் வார்த்தைகளுக்கு பொதுவிலும் உங்களுடைய வட்டாரத்திலும் தனி மரியாதையானது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களை அனைவருமே இனிமே கேவலமாக பார்க்கக்கூடிய எண்ணங்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விடுவார்கள். உங்களின் நேர்மையான நிர்வாக திறமையை பாராட்டி புதிய பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. தொண்டு நிறுவனங்கள், ஆன்மீக அமைப்புகள் அல்லது அரசியல் அமைப்புகளில் உங்களுக்கு உயரிய அங்கீகாரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல கிடைத்துவிடும். ஊரை போற்றும் அளவிற்கு உங்களின் புகழானது பரவிவிடும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு இனி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவேற்பு காத்து கொண்டு இருக்கிறது. உங்களின் குடும்ப கௌரவம் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சேமிப்பு இனிமே வரக்கூடிய நாட்கள்ல வளர்ச்சியை தொட்டுவிடும். பணம் வருவது ஒரு கலை என்றால் அதை சேமிப்பது அதை விட பெரிய கலை. இந்த துலாம் ராசிக்கு இரண்டாம் இடமாக்கிய தன சேமிப்பு ஸ்தானம் குருவின் பார்வையால் புனிதம் அடைவதால் இனிமே உங்களின் சேமிப்பு கணக்கு மலமளவென உயரப்போகிறது. ஆடம்பர செலவுகள், வீண் விரயங்கள் யாவும் கட்டப்படும். பணத்தை எங்கு முதலீடு செய்ய வேண்டும் என்ற சரியான நாணம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். வங்கி சேமிப்பு, பிக்சட் டெபாசிட் அல்லது தங்க நகைகளாக உங்களின் சேமிப்பு பல மடங்கு பெருகி எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எதிர்காலத்தை பற்றிய பயமானது நீங்கி நம்மிடம் போதிய பொருளாதார பின்னணி இருக்கிறது என்ற தைரியம் உங்களுடைய